இன்றைக்கி மண்டே எழுந்த உடனே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி கடகடன்னு வேலையெல்லாம் முடிக்கணும். ஏன்னா போன வாரம் ஃபுல்லாக சஷ்டி விரதம், உடம்பு சரியில்லைன்னு அப்படியே வீடே குப்பை தொட்டி மாதிரி இருந்தது. அதனால் இதுக்கப்புறம் க்ளீன் பண்ணணுன்ற ஐடியாவில் காலையில் ஃபஸ்ட்டு அவங்கள கிளப்பி விட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த பெட் கவரு, பெட்ஷீட்டு, தலைக்காணி கவர் இதெல்லாம் எடுத்து மிஷினில் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த மழை இதுக்கப்புறம் எப்போ வரும், எப்போ வெயில் அடிக்கும்ன்றது நமக்கு தெரியாது. இருக்கும் போதே கடகடன்னு துவச்சி எடுத்தோம்னா இந்த வாரம் மழை இருக்குன்னாங்க, ஆனால் அது வருமா என்ன நமக்கு தெரியாது. எதுக்கும் நம்ம துவச்சி எடுத்துருவோம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் எடுத்து துவச்சி எடுத்துட்டு அங்கே மிஷின் ஓடுற கேப்லேயே பசி வந்துச்சா, சரி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு ராகி புட்டு தான் பண்ணியிருந்தேன். அது காலையில் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். எனக்கு சூடாக அப்போ தான் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் மேலே போனால் அப்பா அக்னி வெயில கூட தாங்கிடலாம் பொழுது, இந்த வெயிலை தாங்கவே முடியல. அப்படியே ஓடி வந்துட்டு குடுகுடுன்னு அவ்வளோ வெயில். துணியெல்லாம் காய வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மற்ற வேலை இருக்கும்ல கிச்சனில், சாமான் கழுவுற வேலை முடிச்சுட்டு பார்த்தா இந்த நம்ம ஊதுவத்தி இதெல்லாம் ஏற்றும் போது அந்த புகையில் டஸ்ட்டு படும் இல்லையா, ஆல்ரெடி இங்கே சும்மாவே டஸ்ட்டு படும், இதில் இது வேறு கூட சேரும், இன்னும் டஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் ஃபுல்லாக ஜன்னல் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த கிளிப் அங்கங்கே இருந்துச்சு, எல்லாத்தையும் தேடி ஒரு இடத்துல வைக்கிறது. பாருங்கள் எவ்வளோ மருந்து. இதெல்லாம் போன மாதம் புது உறவு எங்கள் வீட்டுக்கு வந்தது. ஆளாளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜுரத்தில் இருந்ததுனால டிஃப்ரெண்ட்டான மருந்து எல்லாமே. அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த துணி எப்போயுமே இந்த சாரீ ட்ராப்பிங் பண்ணுவேன். அப்போ இந்த ஒரு கிளிப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். வெறும் 7 ரூபா தான் இது எனக்கு. அதை தேடி எடுத்து வைக்கிறதே ஒரு பெரும்பாடு. நான் எடுத்து பத்திரம் பண்ணி வைப்பேன். இவங்க தொலைச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்க. அதை எடுத்து பத்திரம் பண்ணி வச்சுட்டு ஒரு வழியாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% வீடு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். கிளிப்பெல்லாம் இப்போ தான் ஜன்னலை மாட்டி வைப்பேன் எப்போயுமே.